அன்புமிகு சகோதர சகோதரிகளே, அன்பு தங்கைகளே, என்னடா இன்னைக்கு ஃபாதர் பீடத்தை விட்டு கீழே இறங்கி வந்துட்டாரு, அதுவும் சேர் வேற போட்டிருக்காங்க. என்ன பேச போறேன்? ஏதோ நாட்காலி பத்தி பேச போறேன். நாட்காலின்னா இந்த காலத்துல என்ன ஞாபகம் வருது? இந்த சமயத்துல தேர்தல் நெருங்கி வருது. 5 அப்ப புதுமையை இன்று வாசிக்க கேட்டோம். அதற்கும் இந்த நாட்காலிக்கும் தேர்தலுக்கும் என்ன சம்பந்தம் என்று நமக்கு தோணலாம். ஆனால் இரவு நான் வாசித்த பொழுது இந்த 5 அப்ப புதுமைகளில் எவ்வளவு பெரிய மக்கள் மேம்பாட்டு இறையாட்சி அரசியல் இருக்கிறது என்பதை என்னால் கண்டுபிடிக்க முடிந்தது. அது யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். இயேசு தம் சீடர்களை பார்த்து மக்களை அமரச் செய்யுங்கள் என்கிற ஒரு வசனம். பாருங்கள், இன்று எல்லா மக்களும் சேர்ந்து 534 பேரை அமரச் செய்வதிலே ஆர்வம் காட்டுகிற சூழலில் மக்கள் மேம்பாட்டு அரசியல் புரட்சியை இயேசு செய்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மக்களை அமரச் செய்யுங்கள். அதுவும் எந்த இடத்தில் அமர வைக்கிறார் பாருங்கள். பசும் புல்வெளியிலே அவர்களை பத்திரமாக அமரச் செய்கிற ஒரு மாபெரும் தலைவனாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அதனாலதான் ஒரு காலத்துல நான் எழுதின, வாக்கு தேடி மக்களிடம் வருவார் உண்டு, ஆனால் மக்களை தேடி வந்த ஒரே ஒரு வாக்கு இயேசு கிறிஸ்து என்னும் வாக்கு. மக்களை தேடி வந்த வாக்காக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். மக்களை அமரச் செய்யுங்கள், have the people sit down. இந்த வசனத்தை படிக்கிற போது இன்றைய அரசியல் உலகம் மக்களை எவ்வளவு அலைகழிக்கிறது என்பதை பற்றி தான் அதிகம் எனக்கு யோசிக்க வைத்தது. டிமானிட்டைசேஷன் என்ற ஒரு அலைகழிப்பை பார்த்திருப்போம். நம்ம மக்களை எவ்வளவு தூரம் அந்த டைம்ல அலைகழிக்க வச்சாங்க. அது மட்டுமல்லாமல் வேலையில்லா திண்டாட்டம் இன்று எப்படி பெருகி இருக்கிறது. இன்றும் இந்தியாவிலே 3இல் ஒருவர் இரவு உணவு இன்றி தூங்குகிறார்கள் என்பது எவ்வளவு பெரிய அலைகழிப்பாக இருக்கிறது. இவற்றையெல்லாம் பார்க்கிற போது மக்கள் மீது பரிவு கொண்டு மக்களை அமரச் செய்கிற, ஆறச் செய்கிற அரசியல் தலைவர்கள் என்பது இன்று இந்தியாவில் உலகத்தில் இல்லாமல் இருப்பது எவ்வளவு பெரிய கவலைக்குரிய ஒரு விடயமாக இருக்கிறது என்பதை யோசிங்க. இயேசு இந்த புதுமையை எப்படி செய்கிறார் பாருங்கள். இங்கே ஒரு சிறுவனிடம் 5 அப்பங்கள் இருக்கின்றன, 2 மீன்கள் இருக்கின்றன என்று சிறுவனிடமிருந்துதான் அந்த புதுமைக்கான ஒரு தொடக்க கூறாகவே இருக்கிறது. இன்று அரசியல் தலைவர்கள் செய்கிற எல்லா காரியங்களும் நாம் கொடுக்கிற வரி பணத்திலிருந்து தான் இருக்கிறது. ஏறக்குறைய வருடத்திற்கு 25 லட்சம் கோடி ரூபாய் மக்கள் கொடுக்கிற வரி பணம். நம்ம அறியாமலே நம்ம சாப்பிட்ற உணவு, நம்ம போற பேருந்து, எல்லா வகையிலுமே நம்மிடமிருந்து வரி பணத்தை பெற்று அதில் தான் அரசியல் நடக்கிறது. ஆனால் பேர் மட்டும் பாருங்க, ஒவ்வொரு கட்சி ஆட்சி செய்வதை போல அவர்கள் காட்டிக்கொள்ளுகிறார்கள். மக்களை அமரச் செய்கிற அரசியல் நமக்கு வேண்டும். தலைவர்களை அமரச் செய்கிற நாட்காலிகளுக்கு பதிலாக மக்களை அமரச் செய்கிற நாட்காலிகள் நமக்கு அதிகம் தேவை. பாருங்க, மிக சிறந்த உதாரணத்தை நான் சொல்றேன். ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா, அவருடைய டிரைவர் ஒரு சாதாரண ஆள். அந்த சாதாரண டிரைவர் கதிரேசனை வெறும் டிரைவரா மட்டும் வாழ்நாள் முழுக்க அவர் பார்க்கல. பாருங்க, அவரை ஃப்ரீ டைம்ல பாக்குறாரு. அந்த டிரைவர் பேப்பர் படிக்கிறாரு, புத்தகம் படிக்கிறாரு. கூப்பிட்டு கேட்கிறாரு, நீ எத்தனாவது படிச்சிருக்க? ஐயா, நான் 10வது ஃபெயிலுங்கய்யா அப்படிங்கிறார். ஏன் நீ 10வது எழுதக்கூடாதுங்கிற? திரும்ப 10வது எழுதுறார், 12வது எழுதுறார். பிஏ ஹிஸ்டரி போடுங்கிறார், எம்ஏ ஹிஸ்டரி காமராஜ் யூனிவர்சிட்டியில் போடுங்கிறார், எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் படின்றார். திரும்ப நீ பிஹெச்டி என்ரோல் பண்ணு,
அதுக்கெல்லாம் நானே உனக்கு ஸ்காலர்ஷிப் தரேன்னு சொல்லி தன்னுடைய சொந்த பணத்திலிருந்து, தனக்கு கொடுத்த வருவாயிலிருந்து தன்னுடைய டிரைவரை PhD படிக்க வைத்து, அவர் இன்னைக்கு நம்ம சேலம் மாவட்டத்தில் ஒரு அரசு கல்லூரியில் விரிவுரையாளராக பணியாற்றும் அளவிற்கு தன்னுடைய டிரைவரை 12 ஆண்டுகள் தனது வாகனத்தை ஓட்டுகிற ஒரு டிரைவரை கடைசி வரைக்கும் அவர் ஒரு ஓட்டுநர், அவர் அவ்வளவுதான் நினைக்காம அவரை ஒரு சேர்ல உட்கார வச்சு தகுதி படைக்கிற மக்கள் அரசியல் தான் இயேசு என்பிக்கிற மாபெரும் அரசியல். பாருங்க, மக்களை மேம்படுத்துகிற காரியங்கள் இன்று திரு அவை தலைவர்களாக இருந்தாலும் சரி, அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் சரி, மக்களை அமரச் செய்கிற அரசியல் இன்று அதிகம் தேவைப்படுவதாக இருக்கிறது. பாருங்க, நம்மளுடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 87 வயசுல 12 பெண்களுடைய பாதங்களை கழுவி முத்தமிட்டு இருக்கிறார். ஒரு பெரிய விஷயம் பாருங்களேன். நான் ஒரு போப்பு, நான் போய் ஒரு சாதாரண பெண்கள், அதுவும் சிறைச்சாலையிலே கைதிகளாக குற்றம் நிரூபிக்கப்பட்டவர்களுடைய கால்களை முத்தமிடுவதா, என் புனிதத்திற்கு என்ன நேருவது என்ற நிலையெல்லாம் கடந்து வெறுமனே பாதங்களை மட்டும் கழுவல. இன்னைக்கு சம்டைம்ஸ் சாமியாருங்க பாதங்கள் வரப்ப கூட முத்தமிடுவது கூட இல்லை, ஏன்னா டைம் இல்லைன்றவாங்க. எதுக்கடா அதெல்லாம் முத்தமிடணும், இல்லை ஒருவேளை முத்தமிட முடியலையான்னு தெரியல. ஆனா போப்பு 87 வயது, ஒரே ஒரு நுரையீரலுடன் இருக்கிற நமது போப்பு கீழே குனிஞ்சி அந்த முத்தமிடுகிற போது அவங்களுடைய வாழ்க்கையில் அப்படியே ஒரு மனமாற்றம். அந்த பெண்கள் அழுவதை எல்லாம் பார்க்கிற அந்த வீடியோவை பார்க்கிறப்ப, இதான் மக்களை அமரச் செய்கிற அரசியல். மக்களுக்கு நல்வாழ்வு தருகிற விடயங்களை நம்ம செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதே போல நமது முன்னாள் திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் பாருங்க, தன்னை திருத்தந்தை ஆக்கிட்டாங்கன்னு சொல்லி சாகரவரை நானே தலைவனாய் இருக்க வேண்டும் என்ற நிலையில் இல்லாமல், தான் வாழும் போதே எப்படி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழுகிற நேரத்திலே தனக்கு அடுத்து இன்னொரு தலைவன் என்று பேதுருவை நியமித்து, உனது கைகளில் விண்ணகத்தின் திறவுகோள்களை தருகிறேன் என்பது போல அடுத்து இன்னொரு திருத்தந்தையை உருவாக்கி அழகு பார்க்கிற மிகச்சிறந்த ஆகச்சிறந்த மக்களை உருவாக்குகிற அமரச் செய்கிற தலைவர்களாக நமது திருத்தந்தையர்கள் இருந்திருக்கிறாங்க. பாருங்க, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெறும் புதுமைகளை அரசியலுக்காக செய்யவில்லை, மாறாக அந்த புதுமையினுடைய இறுதி வடிவமாக தன் உடலையும் இரத்தத்தையும் கொடுக்கிற அளவுக்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாபெரும் அரசியல் தலைவராக அவர் உருவெடுத்திருக்கிறார். பாருங்க, அததான் நம்ம யோவான் நற்செய்தியில வாசிக்கிறோம். நம் ஆண்டவர் சொல்லுகிறார், கூலிக்கு மேய்ப்பவர் ஓனாய் வருவதை கண்டு ஆடுகளை விட்டு விட்டு ஓடி போவார். படிக்கிறப்பவே எனக்கு மணிப்பூர் இன்சிடென்ட் தான் ஞாபகம் வந்தது. பாருங்கள், திருடுவதற்கும் கொல்வதற்கும் அழிப்பதற்கும் அன்றி திருடர் வேறு எதற்கும் வருவதில்லை. வாக்கு ரொம்ப முக்கியம் மக்களே. திருடுவதற்கும் கொள்ளையடிப்பதற்கும் அழிப்பதற்கும் அன்றி திருடர்கள் வேறு எதற்கும் வருவதில்லை. ஆனால் நான், நம் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெரும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெரும் பொருட்டு நான் வந்தேன். இன்னொரு உதாரணத்தை நான் சொல்ல விரும்புறேன். நம்மள பலருக்கு கக்கனை பத்தி தெரிஞ்சிருக்காது. சிலர் படிச்சிருப்போம். கக்கன் மாபெரும் ஒரு அரசியல் மக்கள் தலைவன். அவர் மக்கள் தலைவன்கிறத விட மக்கள் சேவகன், மக்கள் பணியாளனாகவே வாழ்ந்தவர் தான் கக்கன். 3 முறை அவர் அமைச்சராக, காமராஜருடைய டைம்ல அமைச்சரா இருக்கிறாரு. 3 முறை அமைச்சரா இருந்தோம் கொஞ்சம் கூட பணம் இல்லைங்க. அமைச்சர் பதவியிலிருந்து விலகிவிட்டு அரசியலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு 1967க்கு பிறகு கக்கனை ஒரு முறை எம்ஜிஆர் அதுக்கப்புறம் ஆட்சிக்கெல்லாம் வராரு. எம்ஜிஆர் ஆட்சி புரிகின்ற நேரத்தில் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் விசிட் பண்ண போறார். அங்கே போனால் அங்கே ஒரு பெட்டு கீழே பாயில் ஒரு சாதாரண முதியவர் படுத்து கிடக்கிறார். எம்ஜிஆர் ஒரு நிமிஷம் நின்று பார்க்குறார், யாரா அது, இங்கே பார்த்த மாதிரி இருக்கு. உடனே உதவியாளர் கூப்பிட்டு, இவர் கக்கன் தானே என்றார். ஆமாங்கய்யா, இவர் கக்கன் தான், முன்னாள் அமைச்சர். முன்னாள் அமைச்சர்
அரசு மருத்துவமனையில் இப்படி கிடக்கிறாரு. உடனே அவரை போயிட்டு எம்ஜிஆர் ஒரு சேர் கொண்டு வந்து உட்கார வச்சு, என்ன இப்படி இருக்கிறீங்க, ஒரு தனியார் ஹாஸ்பிட்டலில் போய் நீங்கள் மருத்துவம் பார்க்க முடியாதான்? சார், நான் வறுமையில் இருக்கிறேன், நான் எப்படி அப்படி போக முடியும்? 3 முறை அமைச்சர், மணிமுத்தாறு டேம், அமராவதி டேம், மேட்டூர் அணையினுடைய உயரத்தை உயர்த்தியது, காவலர்களுக்கு பயிற்சி பள்ளி ஆரம்பித்தது, ஓர் ஆசிரியர் பள்ளி என்று காமராஜர் காலத்தில் பெரும் புரட்சியை செய்தவர் இந்த கக்கன் கடைசியில மெரினாவில் தங்குவதற்கு இந்த உலகம் தரவில்லை. ஒரு பைசாவும் இல்லாமல் மக்களுக்கென வாழ்ந்து தன்னையே கரைத்து கொண்டு வறுமையிலே வாழ்ந்து உழன்று மடிந்த அந்த மனிதர் சாதாரண நுங்கம்பாக்கத்தில் ஒரு கல்லறையில் ஒரே ஒரு வரி, ஒற்றை வரி கக்கன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா அந்த கக்கனை நாட்காலியில் அமர வைத்தது யார் தெரியுமா? வைத்தியநாதர் ஐயர் என்கிறவர். இந்த வைத்தியநாதர் ஐயரை ஏன் தமிழகம் அவ்வளவு எளிதாக மறந்து விட்டது என்று தெரியவில்லை. வைக்கம் போராட்டம் போல இந்த ஐயர் குடும்பத்தில் பிறந்த வைத்தியநாதர் தான் ஒரு சாதாரண தாழ்த்தப்பட்ட சமூகத்திலிருந்து வந்த கக்கனை நாட்காலியில் அமரச் செய்து கக்கனுக்கென அரசியல் புரட்சியை உருவாக்கி தந்தவர் தான் அவர். இந்த வைத்தியநாதர் ஐயர் தான் எல்லா ஏழை சமூகங்களையும் ஒன்று கூட்டிட்டு முத மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல அனைவரும் நுழைய வேண்டும் என்று போராட்டம் செய்தவர் இந்த வைத்தியநாதர் ஐயர். இன்னைக்கு நம்ம எல்லாரும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் உள்ள போறோம்னா யாரோ ஒரு ஐயர் பாருங்க, தனக்கும் தன் சமூகத்திற்கு மட்டும் கிடைத்த வாய்ப்பை எல்லாருக்கும் கொடுக்க வேண்டும் என்று நற்கருணை போல தன் வாழ்வை உடைத்து மக்களை அமரச் செய்கிற பசும் புல் அரசியல், இறையாட்சி அரசியலை வித்திட்டார்கள் என்றால் இந்த காலகட்டத்தில் நாம் தலைவர்களை தேர்ந்தெடுப்பதில் ரொம்ப யோசிக்க வேண்டும். வெறுமனே கட்சிக்கு வாக்கு என்பதை விட கக்கன் போன்ற ஆட்களை, வைத்தியநாதர் ஐயர் போன்ற ஆட்களை, ஏபிஜே அப்துல் கலாம் போன்ற ஆட்களை, தனது பதவியை துறக்க கூட துடிப்பாய் முன் வந்த நமது முன்னாள் திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் போன்ற ஆட்களை, இப்போது அதோ அந்த பெண்களுடைய பாதங்களை கழுவி முத்தமிட்ட திருத்தந்தை பிரான்சிஸ் போன்ற ஆட்களை, இறுதியாக ஆடுகளுக்காக தன் உயிரையே கொடுத்த இயேசு போன்ற ஆட்களுக்கு நாம் வாக்களிக்க வேண்டும். கண்களை மூடி கரங்களை குவித்து சிறு ஜெபம் ஒன்றை நாம் ஏறெடுப்போமா? அன்பாண்டவரே, எங்கள் தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் வருகிறது. ஆண்டவரே, பல நேரங்களில் நாங்களும் செம்மறி ஆடுகளைப் போல வாக்குகளை அதை பற்றி சிந்திக்காமலே செலுத்திவிட்டு வருகிறோம். மக்களை அமரச் செய்வது என்பது, மக்களை மேம்படுத்துவது, மக்களுக்காக உழைப்பது, மக்களுக்காக உயிரை கொடுப்பது, இத்தகைய வரிசையில் முதன்மையான இடத்திலும் யாரும் செய்ய முடியாத மிகச்சிறந்த உன் உயிரையே கொடுக்கும் நிலையிலும் நீர் வாழ்ந்து காட்டினீர் என்றால், உம்மை பின்பற்றுகிற எங்கள் தேச தலைவர்கள் மக்களுக்காக தங்கள் வாழ்க்கையை தியாகம் செய்கிற மனிதர்களாக மாறவும், அத்தகைய மனிதர்களை இனம் கண்டு எதிர்வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் எங்கள் வாக்குகளை செலுத்தவும் எங்களுக்கு வரமருளும். ஆமேன்.